Hello friends, welcome to impactiasacademy. So இன்னைக்கு நம்ம ஹிஸ்டரியில ப்ராபபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் சிமிலர்லி இன் மாடர்ன் இந்தியா எந்தெந்த ஏரியாஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம செட் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் டுடே நம்ம மோர் அனலிட்டிக்கலாக போய் சர்டைன் திங்ஸை நம்ம அனலிசிஸ் பண்ண போகிறோம். மாடர்ன் இந்தியன் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி லீடர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூஸ்வலி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு. அண்ட் கிட்டத்தட்ட சம் 10 பர்சனாலிட்டிஸ்ல இருந்து 113 கொஸ்டின்ஸ்ல தேர் ஆர் ரிஃப்ளெக்ஷன்ஸ். 10 leaders 113 reflections. ஸோ அந்த அளவுக்கு லீடர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த லீடர்ஸ் அதிகமாக இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு PYQல வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லீடர், தி ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன், மகாத்மா காந்தியை பற்றின கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின்ஸ் மகாத்மா காந்தியை பற்றின கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இது வரைக்கும் UPSC Prelims கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் தி freedom fighter Raja Ram Mohan Roy, followed by Dalhousie and Jawaharlal Nehru, Lord Curzon, Tipu Sultan, Ishwar Chandra Vidyasagar, Dadobhai Naoroji, and Subhash Chandra Bose, Bal Gangadhar Tilak, B.R. Ambedkar, Lala Lajpati Rai, Dayanand Saraswati, Lord Cornwallis, Bhagat Singh, Jyotiba Phule, Warren Hastings, Sardar Patel, R.C. Dutt and Periyar. ஸோ இவங்க தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க பர்சனாலிட்டிஸ். இவங்களை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த டாப் மோஸ்ட் 10 மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப் மோஸ்ட் 10 இருந்து மோர் தென் 113+ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த 10 பர்சனாலிட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பண்ணலாம். First one, so எந்தெந்த கொஸ்டின்ஸ் ஆன் பர்சனாலிட்டிஸ் எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மகாத்மா காந்தி. ஸோ ஃபார் ஹிஸ் பார்ட்டிசிபேஷன் இன் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் அண்ட் குவிட் இந்தியா, இந்த 3 பேஸ் பண்ணி தேர் வர் கொஸ்டின்ஸ். அண்ட் தி ஃபர்ஸ்ட் சத்யாகிரகா, நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், சம்பாரன் சத்யாகிரகா பேஸ் பண்ணி தேர் வாஸ் அன் கொஸ்டின். அண்ட் தென் கேதா சத்யாகிரகா, பெசன்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். அண்ட் தென் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் சப்போர்ட்டட் பை ஒர்க்கர்ஸ் ஃபார் பெட்டர் வேஜஸ். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இந்த 3 திங்லையும் 3 மூவ்மெண்ட்லையும் ஹூ எய்டட் காந்தி, இதை பேஸ் பண்ணி தேர் வாஸ் அன் கொஸ்டின். ஓகே, ஸோ அதையும் நம்ம இங்கே நம்ம பார்த்துக்கணும். தென் ஹிந்த் ஸ்வராஜ், புக் ஆன் செல்ஃப் ரூல் அண்ட் நான் வயலன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தேர் வாஸ் அன் கொஸ்டின். அண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், காந்தி அட்டன் பண்ண ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றியும் தேர் வாஸ் அன் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த ஏரியாஸ்லேருந்து தான் மகாத்மா காந்தி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. செகண்ட் பர்சன் வாஸ் ராஜா ராம் மோகன் ராய். ஸோ மாடர்ன் இந்தியாவுடைய ஒரு ஹேரால்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ராஜா ராம் மோகன் ராய் ஹீ ஃபவுண்டட் பிரம்மோ சமாஜ். ஸோ அதை பேஸ் பண்ணி தேர் வாஸ் அன் கொஸ்டின். அண்ட் சத்தியா அபாலிஷ் பண்ணாரு, வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் அந்த டைம்ல தி கவர்னர் வாஸ் இட் விஸ் லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ இதை பேஸ் பண்ணி தேர் வாஸ் அன் கொஸ்டின். அண்ட் ஹீ ப்ரொமோட்டட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் மாடர்ன் எஜுகேஷன் இன் இங்கிலீஷ். அண்ட் ஹி ஆல்சோ ப்ரொமோட்டட் பெர்ஷியன் அண்ட் சான்ஸ்கிரிட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ராஜா ராம் மோகன் ராய் ஹி ஆல்சோ fought for this freedom of press and freedom of women's rights. ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்மளால சோஷியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் ஓரியன்டாக நம்மளால பார்க்க முடியும். தேர்ட் திங், இன்ட்ரெஸ்டிங்லி கவர்னர் ஜெனரல் லார்ட் டல்ஹவுசியை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. டாக்டரைன் ஆஃப் லேப்ஸ் மூலியமா அவர் நிறைய ஸ்டேட் அனெக்ஸ் பண்ணார். இன்ஃபேக்ட் டல்ஹவுசி தான் நிறைய ஸ்டேட்ஸை அனெக்ஸ் பண்ணதுக்கு காரணமாக இருந்தார். அவருடைய டைம் பீரியடுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எந்த விதமான ஸ்டேட்ஸையும் அனெக்ஸ் பண்ணல இன் இந்தியா. ஸோ டல்ஹவுசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இவர் ஜான்சி, சத்தாரா, நாக்பூர், அவாத், இந்த 4 ஸ்டேட்டையும் அனெக்ஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இந்த 4 ஸ்டேட்டை பேஸ் பண்ணி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல எந்த டைம்ல லைக் இது அனெக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கூட we have a question with respect to 1857 revolt. Then he is the reason for introduction of railways, telegraph and postal system. And then Woods dispatch, இவருடைய டைம்ல தான் Woods dispatch it gave the modern education system, another important takeaway. And then he annexed Punjab after Anglo-Sikh wars. Anglo-Sikh wars மூலமா பஞ்சாபை இவர் அனெக்ஸ் பண்ணார். He is also the man behind sending the Kohinoor diamond to British crown as a gift from Dalip Singh. Next comes Lord Curzon. இவரை பற்றின கொஸ்டின்ஸ் அதிகமாக வந்திருக்கு. 4th இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி. ஸோ எதுக்காக லார்ட் கர்சன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அண்ட் ஸ்வதேசி மூவ்மெண்ட் எல்லாமே இவருடைய டைம் பீரியட்ல நடந்த ஒரு முக்கியமான விஷயம்.
And apart from this movement, he actually introduced the Indian Universities Act. It reduced the Indian autonomy. So அது ஒரு கொஸ்டின்ல ரிஃப்ளெக்ட் இருந்துச்சு. அண்ட் தென் ப்ரொடெக்டட் ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் வியா ஏன்ஷியன்ட் மோனுமெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றத 1904 இவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட பீரியட்ல நடந்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் ஆஃப் 1899, இது இந்தியன் ரெப்ரசன்டேஷனை குறைச்சிது. அந்த டைம்ல பெரிய இஷ்யூவான இன்னொரு முக்கியமான திங் இட் இஸ் கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட் ஆஃப் 1899. தென் சுபாஷ் சந்திர போஸ், இவரை பத்தின கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு நிறைய வருது. 5th இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி சுபாஷ் சந்திர போஸ் தான். He founded Forward Bloc in 1939. So இதை பேஸ் பண்ணி there was a direct question. And then இந்தியன் நேஷனல் ஆர்மியை இவர் லீட் பண்ணாரு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் ஆசாத் ஹிந்த் கவர்மெண்ட் 1943 இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி he declared Indian independence from Singapore. ஸோ சிங்கப்பூர்ல இருந்து இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்றாரு. another important thing. Who gave the famous quote, "Give me blood, I will give you freedom"? Another important question. It is also attributed to Subhash Chandra Bose. Okay. Then தாதாபாய் நவ்ரோஜி, ட்ரெயின் ஆஃப் வெல்த் கான்செப்ட். ஸோ எக்கனாமிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, இதை பற்றின ஒரு ப்ரீஃப் திங்ஸ், ஒரு இன்சைட் இந்தியன்ஸுக்கு கொடுத்த முக்கியமான லீடர் இந்த தாதாபாய் நவ்ரோஜி. அண்ட் ஹி ஆக்சுவலி எக்ஸ்போஸ் தி பிரிட்டிஷ் எக்கனாமிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தென் ஃபர்ஸ்ட் இந்தியன் இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அனதர் கொஸ்டின். அண்ட் தென் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ ஒரு 4 people கொடுத்துட்டு who among the following were one of the founders of Indian National Congress ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. தி ஆன்சர் வாஸ் தாதாபாய் நவ்ரோஜி. அண்ட் தென் who authored the book Poverty and Un-British Rule in India? Again it is தாதாபாய் நவ்ரோஜி. 7th one, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அகைன் a social reformer. ஸோ விடோ ரீமேரேஜ் ஆக்ட் ஆஃப் 1856 நிறைவேற்றுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த ஒரு பர்சன். இவர் தான் விடோ ரீமேரேஜை லீகலைஸ் பண்ண ஹெல்ப்பா இருந்த ஒரு முக்கியமான பர்சன். தென் he founded the பெத்துனே ஸ்கூல், which is the first women's college in India. பெத்துனே ஸ்கூல்ஸோடைய அலுமினிஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் காதம்பரி கங்குலியா இருக்கட்டும் அண்ட் அதர் ரெவல்யூஷனரி விமன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே they were actually alumnis of this Bethune schools. So that is also a very important thing. He actually modernized Bengal script and promoted women's education. Another important thing about him. Then 8th important person, it is Tipu Sultan. He fought British in Anglo-Mysore Wars, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். And he is known as Tiger of Mysore. டைரக்ட் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. தென் ஹூ ஆக்சுவலி பைனட் தி ராக்கெட் வார்ஃபேர். ஸோ எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா மிசைல் சிஸ்டம், ஒரு மாடர்ன் மிசைல் சிஸ்டம் மாதிரி இல்லை, பட் அந்த டைமில் மிசைல் சிஸ்டம் மாதிரியான ஒரு ராக்கெட் சிஸ்டம் கண்டுபிடிச்சது இட் வாஸ் திப்பு சுல்தான். இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தென் he allied with French against British and he died in the battle of 1799. ஸோ திப்பு சுல்தான் நிறைய இடத்துல எம்பசிஸ் செட் பண்ணியிருந்தாரு, நிறைய கண்ட்ரிஸ் கூட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஓரியன்டாக நிறைய குட் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாரு. தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட் அபவுட் திப்பு சுல்தான். தென் டாக்டர் B.R. அம்பேத்கர், chairperson of the Constitutional Drafting Committee and Pune Pact of 1932 between Gandhi and Ambedkar in Erawada jail of Pune, and then he ensured Dalit representation with respect to the Pune Act, and then he advocated the Hindu Code Bill for gender inequality. He advocated the Hindu Code Bill for gender equality, and then he founded the Scheduled Caste Federation, and he converted to Buddhism in 1956. So these were the areas அம்பேத்கர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாஸ்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. தென் ஃபைனலி பாலகங்காதர் திலக். ஓகே, ஸோ ஸ்வராஜ் இஸ் மை பர்த்ரைட் அண்ட் ஐ ஷால் அட்டைன் இட் சொன்னது யாரு? டைரக்ட் கொஸ்டின், பாலகங்காதர் திலக். தென் லால் பால் பால் ட்ரியோ, இதை பற்றின கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அலாங் வித் லாலா லஜ்பத் ராய், பிபின் சந்திர பால். யார் பால் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க. தி ஆன்சர் வாஸ் பாலகங்காதர் திலக். He started Ganapati and Shivaji festivals for nationalism. Swadeshi timeல through Ganesha festival and Shivaji festivals மூலமா nationalism infuse பண்ணாரு. Along with the assemblies of people, nationalism infuse பண்ணாரு. And then he founded the Kesari and Maratha newspapers. 2 newspapers found பண்ணாரு. Direct question. And then he was imprisoned in Mandalay for sedition in 1908. So these were some of the important லீடர்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இல்லை.
ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், இனிஷியலி தெர் வேர் சம் 5 to 6 கொஷின்ஸ் அண்ட் 2013 to 15 இந்த டைமில் பயங்கர பீக். ஸோ கிட்டத்தட்ட 13 to 14 கொஷின்ஸ் நம்மளுக்கு லீடர்ஸை பேஸ் பண்ணி, பர்சனாலிட்டிஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து அதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு பயங்கர டிப், ஓகே, ஒரு நேரோ டிப்னு கூட சொல்லலாம். 14லேருந்து 12, 12லேருந்து 10 அண்ட் 10லேருந்து 8, 8லேருந்து 6, 2023ல் 6 அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக டிக்ளைன் ஆகிட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் அஃப்கோர்ஸ் யூபிஎஸ்சி இஸ் அன்பிரடிக்டபிள். மறுபடியும் கிராஃப் மேபி ஏறலாம். இந்த டிக்ளைனிங் ட்ரெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. பட் அஃப்கோர்ஸ் ஸ்டில் சம் 6 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வருது அப்படின்னா, 6 லீடர்ஸ் இதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, இட் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா டு ஃபோக்கஸ். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் தீஸ் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். Okay, so that's all regarding this session, students. Thank you. Stay tuned.